உண்மையா இருக்கிறனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளைமாக்ஸ் ரொம்ப அழுதுட்டு சார், சத்தியமா சொல்றேன். சும்மா ஏதோ கார்ட்டூன் கதை சொல்ற மாதிரி பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி இல்ல. கிராம பசுமையா இருக்கு, மக்களோட வாழ்க்கை பிளாக்கா இருக்கு. ஆனா வாழை படம் பார்த்தேன், அதுக்காக நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேன். இந்த படம் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்வியல பதிவு பண்ணி நான் ஒரு சினிமா தியேட்டர்ல வேலை பார்த்தேன். இதே ஒரு சோத்து கஷ்டப்பட்டு சினிமா போட்ட பெருக்கி என்னைக்காவது ஒரு நடிகன் ஆயிடுவான் அப்படியே ஒரு ஃபீல். கரும்பு தோட்டத்துல கரும்பு ஒடிச்சு அடி வாங்கி இப்போ எனக்கு இந்த லைஃப்ல நடந்த மாதிரி என்னுடைய கதை மாதிரி ஒரு லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கும். சின்ன பையன் ரொம்ப அருமையா வாழ்ந்திருக்கேன். அவனை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல நான் டிராவல் பண்ண மாதிரி விஷயம். கரும்பு தோட்டத்தை தெரிஞ்சு ஓடியாரும் ஒருத்தர் ஓடி அந்த கீழே ஊந்து ஓடியா அந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்துரும். எங்க அம்மா வந்து என்னன்னு கேட்பாங்க, அவர் பேர் தொப்ப பையன் கரும்புல ஒரு தின்ட்டான்னு எங்க வயிற்று பொழப்புக்கு சாப்பிட்டேன் சாமி, மன்னிச்சிருங்க சாமி. அந்த கதைகள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீல். கிளைமாக்ஸ் ரொம்ப அழுதுட்டேன் சார், சத்தியமா சொல்றேன். சேது படம் இருக்குல்ல, அதனால பாலாசர் வந்து கட்டி பிடிச்சிருக்காரு. அவ்வளவு ஃபீல் அந்த சேது படம் கிளைமாக்ஸ் எப்படி எல்லாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. நானும் எதிர்பார்க்க அந்த பையன் தான் அந்த இவனை குத்தி கொண்டு வான்னு பார்த்தேன், அந்த முதலாளி. ஆனா பார்த்தா கிளைமாக்ஸ் ரொம்ப அழுதுட்டேன் சார். நல்ல படம், குழந்தைங்களோட வந்து பார்க்கணும். பசங்களோட வந்து ஃபேமிலியோட பார்க்கும்போது அவனுக்கு தெரியும் இவ்வளவு வாழ்க்கை இருக்கா, இதெல்லாம் இருக்கா. ஒரு நொங்கு, அந்த நொங்கை ஒட்டிச்சு சாப்பிடுறது, இந்த மரக்கொட்டை போக போறாங்க. நவாப்பழத்தை யாருக்கும் ஞாபகம் இருக்காது. அது ஒரு ஷார்ட்ல சொல்லுவார், வாழ்வியல் இது ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணிருக்காங்க. எல்லா படமும் ஒரே மாதிரி இருந்திருக்காது, எல்லாமே வந்து ஸ்டார் படம் வந்திருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி படம் எடுத்தாங்க கஷ்டம். இந்த மாதிரி படத்தை எவனா எடுக்க சொல்லுங்க பாப்போம். அது போய் வாழணும். அந்த ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி செல்வாஜி கேமரா வச்சுக்கிட்டு அது எவ்வளவு அந்த மரக்கொட்டை போறதுக்கு எவ்வளவு ஷார்ட் தெரியுங்க. படம் செம்மையா இருக்குங்க. கதை அங்க இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் அந்த கதை வந்திருக்கு. அந்த வாழை பழ ஏத்துற அறுவடை செஞ்சு அதை ஏத்துற வேலை அந்த மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு கேட்கற அந்த வரலாறு எல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியல. வாழைப்பழத்து இந்த கொலையை தூக்குறதுக்கு ₹1 எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்காக எவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா இருந்தது, இருக்கிறது அப்படியே காட்சிப்படுத்தினாங்க, எந்த செயற்கைத்தனமும் இல்லாம. ஹீரோன்றது அந்த சின்ன பையன், அவர்தான் ஹீரோ. அவ்வளவு செம்மையா நடிச்சிருக்கு. அது நடிப்புனே சொல்ல முடியாது, அந்த பையனை பார்க்கும்போது நடிப்புனே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு நெருக்கமான சின்ன பையன் இந்த டிஸ்கிரிமினேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணா எப்படி நினைப்பாங்களோ அப்படியே காட்சி கொடுக்குறாங்க. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. இதுல வந்து எந்த வகையான போர் அடிக்கிற மாதிரியுமே இல்ல. கிராமம் அழகா இருக்கு, கிராமத்தை காட்டிருக்காங்க. ஆனா அந்த மக்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு. கிராமம் பசுமையா இருக்கு, மக்களோட வாழ்க்கை பிளாக்கா இருக்கு. ஃபன் மொமெண்ட் ஆகட்டும், பெயின்ஃபுல் மொமெண்ட் ஆகட்டும், அது வழி கொடுத்துச்சு. படம் சொல்லவும் இந்த கதை நல்லா இருந்தது. கதையோட ஃப்ளோ, அந்த கதை உண்மையா சொல்லணும்னா அது போர் அடிக்காம கொண்டு போயிட்டாங்க, சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. சும்மா ஏதோ கார்ட்டூன் கதை சொல்ற மாதிரி பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி இல்ல. என்கேஜ் பண்ணி அந்த மியூசிக்கோட சேர்த்து எல்லாமே சூப்பரா இருந்தது. படத்துல சொல்ல முடியல, பெயின்ஃபுல்லா தான் இருந்தது. ரெஃப்ரெண்டா கண்ணு நம்மள மீறி கலங்கும், அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாமே. ஆக்சுவலா இன்னொரு தடவை இந்த பார்த்தாதான் நமக்கு தனி சீன் கனெக்ட் ஆகும். படம் ஃபுல்லாவே கனெக்ட் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல அந்த குட்டி பையன் கதாபாத்திரத்தோடய கேரி அவுட் ஆனதுனால தனியா ஒரு இடத்த பாக்குற மாதிரி எனக்கு நான் பர்சனலா ஃபீல் பண்ணல. ஆனா படம் ஃபுல்லாவே கனெக்ட் ஆயிட்டேன். அந்த பையனோட கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஆக்சுவலா ஒரு பெயின்ஃபுல்லான லைஃப் அவரோடது. அதுல அந்த வயசுல இருக்கக்கூடிய ஃபன் மூமெண்ட்ஸும் காமிச்சு, அதுல அவர் கடந்து வந்த முக்கியமான அந்த துயரமான மூமெண்ட்டையும் வந்து அழகா காமிச்சிருக்காரு. டைரக்டிங் வைஸ்ல வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அது வேற லெவல். பசங்க 2 பேரும் சூப்பரா சொல்லக்கூடாது, சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல இப்போதைக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஏதாவது திருப்பி நான் பாத்துட்டு வேணா ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுச்சுன்னா சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் எனக்கு எல்லாம் பர்ஃபெக்ட். படம் நல்லா இருக்கு. டைட்டில் தான் படமே, அதுதான் வாழை தான் படமே. படத்துல வந்து மைனஸ்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைங்க. படம் வந்து சூப்பரா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே பிளஸ் தான். வர கேரக்டர்ஸா இருக்கட்டும், படத்துல வர மியூசிக் எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கு. ரொம்ப நீட்டா எடுத்திருக்காங்க, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய அளவுக்கு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவங்க தான் கொஞ்சம் கலகலன்னு வந்து எல்லாரும் சிரிச்சு அப்படியே கொஞ்சம் கொண்டு போறாங்க. அவங்களுக்காகவே வந்து படம் பார்க்கலாம். சோ மத்தபடி கேரக்டர்ஸ் எல்லாம் பசங்க தான் வெயிட். அந்த 2 பசங்க மெயினா பையன் தான், அந்த வாழை லீடர் அவர் தான் வந்து வெயிட். படம் வந்து கொஞ்சம் நீட்டா நல்லா எடுத்திருக்காங்க. கலையரசன் வந்து ஆல்ரெடி மெட்ராஸ்ல எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு, மெட்ராஸ்ல செம்மையா பண்ணியிருந்தாரு. பட் இதுல வந்து பார்த்தோம்னா ஓகே தான், ரொம்ப நம்ம சொல்ல முடியாது, ஓகே ஓரளவு. படத்துல பிடிக்காத சீன் அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. படம் வந்து நீட்டா நல்லா தான் இருக்கு. அந்த சொல்றாங்க அந்த டீச்சர் போர்ஷன், அதெல்லாம் வந்து இதை விட கேவலமான விஷயம் எல்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோம். அந்த பையன் என்ன சொல்றான், ஒரு விஷயம் தான் சொல்றான், டீச்சரை பார்க்கும்போது என் அம்மா ஃபீல் வருது, ஒரு இடத்துல இன்னைக்கு என் அக்கா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அது தப்பு இல்லை. ரொம்ப பிடிச்ச சீன்னா உலகத்திலே கஷ்டமான விஷயம்ன்றது பசி எடுக்கிற டைம்ல ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்கலாம், அதுதான் ரொம்ப. சோ அந்த பையன் வந்து இந்த சாப்பாடுக்காக விரட்டி வரும்போது விரட்டி ஓடுறது, அந்த பசியில அவன் வந்து கஷ்டப்படுறது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த இந்த படத்தோட இதுக்கு சொன்ன மாதிரி ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து இருந்தது. கண்டிப்பா ஒரு கலங்க வைக்கும் இந்த படம். படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நாங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ பக்கத்துல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு சம்பவம் ஆக்சுவலா பார்க்கணும் ஒரு ஆசை வந்தது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி டேரக்டர்ஸ் பாலாலாம் வந்து ரொம்ப எமோஷனலா பேசின விஷயம்லாம் சரி என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு உண்மை சம்பவம், ஃபுல்லாவே உண்மை சம்பவம் இருக்குது. ஏன்னா மத்த மாரி செல்வராஜ் படத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு அதை போர் பண்ணி எடுப்பாரு. பட் ஆனா அந்த உண்மை சம்பவம் தான் வந்து பேசப்படும். இதுல வந்து படம் ஃபுல்லாவே உண்மை சம்பவமாவே
அவர் சொன்ன மாதிரியே எடுத்து காட்டுறாரு. அவரோட வாழ்வியல் அப்படியே பெயின்ஃபுல்லா நல்லா இருக்கு. மியூசிக் செம்மையா இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங்லாம் எல்லாருக்கும் எழுத்து போட்டுன்னு எந்திரிச்சுவாங்க. பட் ஆனா இந்த படத்துல எந்திரிக்க முடியல. லாஸ்ட் ஸ்கிரீன் ஆஃப் ஆகிறதையும் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சைலண்டா ஒரு துடிதுடிப்பா இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை தட்டி கேட்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பசங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பசங்க கலகலப்பா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. 96, 97 அந்த ஸ்கூலிங் லைஃப் இருக்கிற பசங்களுக்கு அது நல்லாவே இன்னும் கனெக்ட் ஆகும். கிராமத்தோட வாழ்வாதாரம் தானே அது. வாழ்வாதாரத்துல வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது எங்கேயுமே வந்து இது ஒரு சினிமாத்தனம் நடக்காத சொல்றாங்க போலக்க அப்படின்னு சொல்ல முடியல. கண்டிப்பா இது வந்து ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நடந்து ஒரு பையன் தப்பிச்சு வாரான் அப்படிங்கிற போகும்போது அது நல்லாவே மனசுல கனெக்ட் ஆகும். எல்லா சீனுமே நல்லா அதை பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அது நிறைய இந்த கமல் ரஜினி அது நல்லாவே அந்த ஒரு டைமிங் காமெடியோட நல்லா ஒரு இடத்துல முள்ளு குத்திட்டு ஆக்ட் பண்ணுவாங்க கமல் ரஜினி அந்த ரசிகர். பிடிக்காத சீன் இல்ல, அதான் எமோஷனலா இருக்கு. உண்மையா நடந்திருக்கல, அதை போய் நம்ம எப்படி பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். எல்லாமே உண்மையா நடந்த சீன். நடக்கலன்னா கூட சரிங்களா, இதெல்லாம் ஒரு இடத்துல நடந்திருக்கு. எங்கோ ஒரு மூலையில ஒரு கிராமம் நல்ல செழிப்பா இருக்க கிராமத்துல ஒரு கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி, சோகமா இருக்கிற ஒரு குடும்பம் இல்ல ஒரு ஊரே சோகமா இருக்கு. அப்படிங்கும்போது அது படம் நல்லா தான் சொல்லியிருக்காருல, மாதிரி செல்வராஜ் சொல்லியிருக்காருல, நான் யாரு, என்ன ஏன் வெறுப்பீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்து ஒரு நான் யாருங்கிறது வந்து புரியும் அப்படின்னு. எல்லாமே பச்சை பசேன்னு இருக்கு. ஆனா இவங்க வாழ்வியல் மட்டும் ரொம்ப சோகமான ஒரு வாழ்வியல், ஒரு வறண்ட நிலமா இருக்கும் போது உண்மையா இருக்கிறதுனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.